விஷ்ணுவின் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆகும். விஷ்ணுவின் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆகும். தன்னுடைய உடன்பிறப்பாகிய ஹிரண்யாட்சனை விஷ்ணு கொன்று விட்டார் என்று கேட்டதும், இரணியகசிபு யாராலும் வெல்ல முடியாத வரத்தைத் தான் பெற்றால் மட்டுமே விஷ்ணுவை ஒழிக்க முடியும் என உணர்ந்து மந்திரமலைச்சாரலுக்கு சென்று பிரம்மதேவனை நோக்கி பல வருடங்கள் கடும் தவம் செய்தான். தவத்தின் பலனாக பிரம்மதேவர் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். ஓ பிரம்மா, மனிதனாலோ அல்லது மிருகத்தாலோ, பிசாசானவரோ அல்லது கடவுளோ, பகலிலோ அல்லது இரவிலோ, இரும்பு அல்லது கல் அல்லது மரத்தாலோ, உட்புறத்திலோ அல்லது வெளிப்புறத்திலோ, பூமியிலோ அல்லது வானத்திலோ எனக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற வரம் கேட்க பிரம்மதேவர் வரம் அளித்தார். இதனால் 3 பரிமாணங்களிலும் அழிவை ஏற்படுத்திய அசுர மன்னனாக ஹிரண்யகசிபு ஆனான். தனது தாயின் வயிற்றில் இருந்தபோதே விஷ்ணுவின் ஆசியைப் பெற்ற பிரலாதன் அசுர மன்னன் ஹிரண்யகசிபுவின் மகனாக இருந்தபோதிலும் தெய்வீக குணங்களை வெளிப்படுத்தினான். ஆனால் தனது மகனின் விஷ்ணு பக்தியைப் பற்றி ஹிரண்யகசிபு அறிந்ததும் தனது மகனைக் கொல்லும்படி தனது ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். அனைத்து ஊழியர்களும் அவரைக் கொல்ல பலமுறை முயற்சித்தும் தோல்வியடைந்தனர். ஒருநாள் மாலை நேரத்தில் ஹிரண்யகசிபு தனது மகனை திறந்த நீதிமன்றத்தில் பிரகலாதனின் உதவிக்காக விஷ்ணு வருகிறாரா இல்லையா என்று பார்க்க சூடான தூணைத் தழுவிக் கொள்ளுமாறு சவால் விடுத்தார். பிரகலாதன் இதை ஏற்றுக்கொண்டு சூடான தூணை நோக்கி விரைந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அது அவரை எரிக்கவில்லை. கோபமடைந்த ஹிரண்யகசிபு தனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து தனது கதாயுதத்தால் தூணைத் தாக்கினார். திடீரென்று தூண் விரிசல் அடைந்து விஷ்ணு பகவான் நரசிம்மரின் வடிவமாக பாதி மனிதன் பாதி சிங்கம் தோன்றினார். நரசிம்ம அவதாரம் பிரம்மாவின் வரத்தையே செல்லாததாக்கும் வகையில் கருத்தரிக்கப்பட்டது. இதன் விளைவாக நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை அவரது வீட்டின் வாசலில் அவரது மடியில் படுக்க வைத்து அவரது நகங்களால் அவரைக் கொன்றார். இவ்வாறு விஷ்ணு பிரலாதனை காப்பாற்றி அங்கு அமைதியை நிலைநாட்டி பிரலாதனை அந்த இடத்தின் அரசனாக்கினார். நரசிம்ம அவதாரத்திற்கான மந்திரம்: ஓம் வஜ்ர நகாய வித்மஹே தீக்ஷ்ணதம்ஷ்டாய தீமஹி தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். இந்த மந்திரத்தில் வஜ்ரநகாய என்பது வைரம் போன்ற நகங்களைக் கொண்டவரே என்றும், தீக்ஷ்ணதம்ஷ்டாய என்பது கூர்மையான பற்களைக் கொண்டவரே என்றும், தன்னோ நரசிம்ம பிரசோதயாத் என்பது நரசிம்மர் எமக்கு நல்லறிவைத் தரட்டும் என்றும் பொருள். நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தம் பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும். இந்த மந்திரம் நரசிம்ம அவதாரத்தை வழிபடும்போது கூறப்படும் ஒரு முக்கியமான மந்திரமாகும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கை தட்டவும். நன்றி.